தமிழ்நாட்டின் கார்பன் உமிழ்வை குறைத்து நீடித்த போக்குவரத்து மாற்றத்தை கொண்டுவர இருசக்கர மற்றும் முச்சக்கர வாகனங்களை முழுமையாக மின்மயமாக்குவது அவசியமாகிறது என்பதை விவரிக்கிறது பத்திரிகையாளர் பிரியங்கா திருமூர்த்தி சிந்தை இணையதளத்தில் எழுதிய தமிழ்நாட்டின் மின் வாகன கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டுரை. மாநிலத்தில் 1.3 கோடி இருசக்கர வாகனங்களும் 3.5 லட்சம் முச்சக்கர வாகனங்களும் இயங்கும் நிலையில் அவை ஆண்டுக்கு சுமார் 49 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்கிறது இக்கட்டுரை. முதல்வர் விஜயின் அரசு 5000 மின்சார பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்கிறது இக்கட்டுரை. ஆனால் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது இருசக்கர வாகனங்களில் என்கிறது இக்கட்டுரை. டெல்லி மின் வாகன கொள்கை 2026 போல தமிழ்நாடும் மானியங்களோடு பெட்ரோல் டீசல் வாகனங்களை முழுமையாக நீக்குவதற்கான தெளிவான காலக்கெடுவையும் கட்டாய விதிகளையும் வகுக்க வேண்டும் என்கிறது இக்கட்டுரை. மின்மயமாக்கல் மூலம் இருசக்கர மற்றும் முச்சக்கர வாகன ஓட்டிகள் ஆண்டுக்கு 16,000 கோடி ரூபாய்க்கு மேல் எரிபொருள் செலவை சேமிக்க முடியும் என்பதால் அரசு உடனடியாக இதற்கான தனி கொள்கை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிறது இக்கட்டுரை.